Good morning, students. Welcome back to our English class. This is your RK sir. So today we are going to see that grammar, active and passive voice, active voice and passive voice. செய்வினை செய்யப்பாட்டு வினை இல்லையா? ரைட். இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, kindly follow the textbook. You have already learned the use of active and passive voice in your yearly classes. நான் ஏற்கனவே சொன்னது தான் நம்ம இயர்லி கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்குறோம். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் அப்படின்றது செய்வினை செய்யப்பாட்டு வினை. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, லெட்ஸ் குயிக்லி ரீகால் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் நவ். இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு பிக்சர். திஸ் பிக்சர் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் தட் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மை சிஸ்டர் வாஸ் அட்டாக்டு வைல்டு பென்குயின்ஸ். சரி, இப்போ இதில் ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, சப்ஜெக்ட் யார் செஞ்சா அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல மை சிஸ்டர். இதே மாதிரி பேசிவ் வாய்ஸில் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் நடந்தது அப்படின்றது, வாஸ் அட்டாக்டு. ஸோ இப்போ இது காமனாக நம்ம ஒரு விஷயங்கள் பார்த்துட்டோம்னா, அப்போ இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் மை சிஸ்டர்ன்றது சப்ஜெக்ட், அட்டாக்டுன்றது ஆக்ஷன். இங்கே பேசிவ் வாய்ஸில் மை சிஸ்டர் அப்படின்ற சப்ஜெக்ட், வாஸ் அட்டாக்டு, ஆக்சிலரி வேர்பு கூட நம்ம என்ன சேர்த்துறோம் அப்படின்னா V3 சேர்க்குறோம். சரி, அப்போ the object of the verb is made the subject of the passive verb. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பிரிச்சுக்கணும். இது ஆக்டிவ் ஃபார்மில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக வந்துடும், சப்ஜெக்ட் வந்து என்ன ஆயிரும், ஆப்ஜெக்டாக மாறிடும். இந்த SVO என்னவாயிரும், OVSஆக மாறிடும் ஃபார் த பேசிவ் ஃபார்ம். சரி, இப்போ let us see that general instructions to change into active to passive. First find out the object and write it first. கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆப்ஜெக்டை முதல்ல என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வேர்பை வந்து என்ன பண்ணால், சேஞ்ச் த வேர்புன்ட்டு பேசிவ் ஃபார்முக்கு மாற்றணும். வேர்பை நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் த வேர்ப் சேஞ்ச் பண்ணணும். அதை நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பேசிவ் ஃபார்முக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பி ஃபார்ம் வேர்ப் கொடுத்து V3 போடணும் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு. சரி, அடுத்தது ஆடு பை சேர்த்தணும் இல்லையா, ஆஃப்டர் த வேர்புக்கு அப்புறம் என்ன சேர்த்தணும், நம்ம பை சேர்த்தணும். சரி, அதுக்கப்புறம் ஏதாவது அட்ஜெக்ட் இருந்தால் அது ஆஸ் இட் இஸ் ஃபாலோ ரைட் த சப்ஜெக்ட், நம்ம அது கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் ப்ரொனவுன், சப்ஜெக்ட் வந்து ப்ரொனவுனாக இருக்கணும், அது ப்ரொனவுன் சேஞ்சஸ் இருக்கணும். ஆஸ் இட் இஸ் ரிமைனிங் பார்ட்டை நம்ம எழுதலாம். சரியா? ரைட். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டிவ் வேர்ப் இஸ் மேட் த சப்ஜெக்ட். ஆக்டிவ் வேர்ப் என்ன ஆயிரும், அது சப்ஜெக்டாக மாறிடும். ரைட். அடுத்தது அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போயிடும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வந்துடும். இப்போ அடுத்தது த சப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டிவ் வேர்ப் இஸ் மேட் த ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ப்ரிசீடட் பை தட் ஆப்ஜெக்ட், ஜென்ரலி பை யூஸிங் த ப்ரிப்போசிஷன் பை அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், த வேர்ப் ஆஃப் த ஆக்டிவ் வாய்ஸ் மஸ்ட் ஹாவ் த பாஸ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த ஃபைனட் வேர்ப் கொடுக்கணும். ஸோ எந்த வேர்ப் கொடுத்தாலும் நம்ம அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா V3 ஃபார்மட் கொடுக்கணும். பாஸ் பார்ட்டிசிபிளை நம்ம கொடுக்கணும். பாஸ் பார்ட்டிசிபிள். சரி, த டர்ன்ஸ் ஆஃப் த வேர்ப் டஸ் நாட் சேஞ்ச். டென்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா
சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரி, அடுத்தது பார்ட்டிசிபிள் கொடுத்துட்டு நம்ம டென்ஸ் வேர்ப் ஃபார்ம் வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம V3 தான் எழுத போகிறோம். அதுக்கான டென்ஸ் ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒன்லி ட்ரான்சிட்டிவ் வேர்ப் கேன் பி சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸ். ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அதாவது நம்ம V1 V2 V3ன்னு பிரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய வார்த்தைகளை வேர்ப்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்டிவ் டு பேசிவாக மாற்ற முடியும். தென் when the verbs expressing command, order, advice or request are changed into passive voice. imperative sentencesல கொடுக்குறோம் இல்லையா, imperative-ல command கொடுக்குறோம், order கொடுக்குறோம், advice கொடுக்குறோம், request கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம passive form மாற்றலாம். அதுக்கு என்ன கொடுக்கணும், let கொடுக்கணும். let is placed at the beginning of the subject. சரி, அடுத்தது சப்ஜெக்டில் நம்ம let கொடுத்து எழுதணும். ஆல்சோ place a passive infinitive without to after be. ஸோ passive infinitive எதை ஃபாலோ பண்ணியோம்னா to without to after be அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் be, அதாவது beக்கு அப்புறம் என்ன வரணும், to வரும். the form of the passive voice will be let plus subject plus be plus verb. அப்போ இந்த கொடுத்துருக்கிற டூவை நம்ம எடுத்துகிட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா b plus v3 கொடுத்துட்றோம். let plus subject plus b3 b plus v3. அப்போ let the door be opened அப்படின்ற ஃபார்ம் இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்ததுன்னா. சரி, அடுத்தது subject is placed between let and be plus verb in the third form as it is நம்ம சொன்னது தான் let plus be plus v3. அடுத்தது while changing the present infinitive into passive voice put 2 plus be. அதாவது passive infinitive-க்கு 2 வராமல் வரும், present infinitive-க்கு passive voice-க்கு 2 வரணும். put 2 plus be plus verb in the third form past participle. for example a letter has to be posted by me. அப்போ இது என்ன கொடுக்குறோம், passive infinitive. அப்போ active infinitive 2 வராது, passive infinitive-க்கு என்ன வரும், 2 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. some vague and indefinite subjects like everyone, they, people, someone, somebody, everybody, anybody, etc. are dropped when the sentence is changed into passive voice. இந்த மாதிரி மீன் பண்ணி ஒரு வேக் நவுனை மீன் பண்ணி வரக்கூடிய சென்டென்சஸ்க்கு நம்ம என்ன கொடுக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம அதை சென்டென்ஸை வந்து ட்ராப் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிவ் வாய்ஸ் எழுதும்போது ப்ரைஸஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் அட் த எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். யாருக்கு நம்ம கொடுக்குறோன்னா ப்ரைஸஸ் வந்து பீப்புளுக்கு தான். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்ட்டு எவ்ரிபடி, சில பேருக்குன்னா சம்படி கொடுத்தோம் அப்படின்றது, ஒருத்தருக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம சம்மொன். ஸோ அதை வந்து நம்ம மீன் பண்ணோம், இதில் பேசிவில் வராது. நெக்ஸ்ட், த யூஸ் ஆஃப் பை இஸ் கன்சிடர்ட் சூப்பர்ஃப்ளூஸ் when the special interest of the speaker is not in the active subject but in the predicate. சில நேரங்களில் பை இல்லாமல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா passive ஃபார்மில் நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் people speak French in many parts of the world. இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் நம்ம என்னவா எடுத்துக்கிறோன்னா மக்களால் பேசப்படுகிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பை த பீப்புள் அப்படின்றத நம்ம மீன் பண்ண தேவையில்லை. அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூப்பர் ப்ளஸ் வந்து ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பீக்கர் இஸ் நாட் இன் த ஆக்டிவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், தே சே கேன் பி சேஞ்ச் இன்டு இட் இஸ் சேட். இப்போ தே அப்படின்றது நம்ம இட் இஸ் செட் அப்படின்றது சேன்றது செட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வரும், ஆக்சிலரி வேர்ப் கூட சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எழுதுகிறோம். ப்ரிசீடிங் பை த ப்ரிப்போசிஷன் பை, அதுக்கப்புறம் வரக்கூடிய அட்ஜங்க்ட் ஏதாவது இருந்தால் அப்படி எழுதுகிறோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்னென்ன பார்த்தோம், ட்ரான்சிட்டிவ் வந்தால் எப்படி எழுதுன்னு சொன்னோம். டு இன்ஃபினிட்டிவ், அதாவது வித்தவுட் இன்ஃபினிட்டிவ், பேசிவ் ஆக்டிவ் இன்ஃபினிட்டிவ் பேசிவ் இன்ஃபினிட்டிவ் ரூல் பார்த்தோம்.
வேக் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். பை சூப்பர்ஃப்ளஸில் பார்த்தோம். ப்ரிடிகேட் இல்லாமல் வரக்கூடியது, பை இல்லாமல் வரக்கூடியதுன்னு பார்த்தோம். தே சே கேன் பி என்று இட் இஸ் செட் அப்படின்றதா மாற்றுறோம்.